ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான மேக்ரோனி பாஸ்தா தாங்க பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கும் ஈஸி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி சில வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதை செய்யறதுக்கு 400 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதில் பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்ட பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். வாங்க இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு தனியாக எடுத்துக்கலாம், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி இருக்கிற பாஸ்தாவை எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது கேரட் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே குடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது காய்கறிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு சேர்த்துனால காரம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை சேர்த்து செய்கிறதுனா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மசாலா பாஸ்தா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.